இது 10வது பாட்டு. நான் இதை பிட்டு பிட்டாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நேரம் இருக்காது. 2 நிமிஷம், 1 நிமிஷம் சொல்லிகிட்ருக்கேன். இதை மொத்தமாக சொன்னா 2 இதில் 6 நிமிஷம், 7 நிமிஷம் சொல்லிட்டு போயிடுவேன். உங்களுக்கு டைமை அதிகமாக இழுக்க வேண்டாம். உங்களுக்கும் 1000 வேலைகள் இருக்கும். அதற்காகத்தான் நான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தவறாக நினைக்க வேண்டாம். அடுத்து இப்போ இது மாதிரி இதெல்லாம் எதனாலன்னா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நல்ல குடும்பத்தில் நாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா, இப்படி நம்ம வெளியில் போகக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நாமே பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இல்லை. நல்ல குடும்பம்ங்கிற வார்த்தை தவறு. சாதாரணமாக குடும்பங்களில் என்ன பண்ணணும்னா, காலையில் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை காஃபி, டீ எல்லாமே கொடுங்க. அவர்கள் ஆஃபீஸுக்கு ஆண்கள் செல்லுவார்கள், இல்லை நீங்களும் செல்லுவீர்கள். காலையில் போடும் டீ இருக்கிறது இல்லையா, அதில் இந்த அன்னாச்சிப்பூ, பட்டை, இஞ்சி இஞ்சி உலகத்திலே சிறந்த ஒரு விஷயம். முதலில் கோல்டு பிடிக்காது, அதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தொண்டை கர 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 கரங்கும். அந்த இஞ்சியை போட்டு ஒரு கிளாஸ் டீயை குடிச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் அது கிளியர் ஆகிடும். இதுக்கு அனுபவம் நான் தான். அந்த டீயை நான் இப்போ உங்கள் கூட பேசிகிட்டு இருக்க எந்திரிச்சு நான் இன்னும் டீ குடிக்கல. எனக்கு அந்த தொண்டையில் அந்த ப்ராப்ளம் லைட்டாக ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நான் இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு போய் குடித்த உடனே அது எனக்கு கிளியர் ஆகிடும். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இது கிளியர் ஆகிடுச்சுன்னா இது சேராது இல்லையா? அங்கேயே சேர்ந்துக்கிட்டு அங்கேருந்து அங்கே போய் அதுக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்கும் நம்ம உடம்புல, அங்கே போய் உட்காந்துக்கும். அப்போ என்ன ஆகும்? அடுத்தது மறுநாளைக்கு சேரும். இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும்? உடம்பு எவ்வளோ கொள்ளும்? படுக்க வச்சிரும். இதுதான் எல்லா விஷயத்துக்கும் உண்டான ரிசல்ட்டே இதுதான். அந்த மாதிரி அந்த டீ குடிக்கும்போது காலையில் நீங்கள் இஞ்சி, இந்த அன்னாச்சி பூவில் 1000 விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் அன்னாச்சிப்பூ, ஏலக்காவில் 1000 விஷயம். ஆனால் விலாவரியாக சொல்ல எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அதில் மருத்துவம் குணங்கள் நிறைய உண்டு. அந்த ஏலக்காய், அந்த ஒரு பிட்டு பட்டை, இது அன்னன்னைக்கு டீக்கு கொஞ்சம் நீங்கள் இதை எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் அன்னாச்சிப்பூ, பட்டை, ஏலக்காய் இதை 3யும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வைத்து கொண்டீர்கள் என்றால், சும்மா ஒரு சின்ன ஸ்பூனுகள் இருக்குல்ல, அதால் ஒரு கிளாஸ்க்கு இல்லை 2 கிளாஸ்க்கு, நிறைய பேருக்குன்னா நீங்கள் அளவு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா காலையில் உங்களுக்கு இந்த உடம்புல இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். இஞ்சியும் அதை கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டு இல்லாமல் இருக்கும். அடுத்த பாட்டில் மற்ற விஷயத்தை உங்களிடம் பேசுகிறேன். 11வது பாட்டில்.